வருவான். ஆனால் அந்த விஷயம் நீ அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். யாருக்கு தெரியாம? என்ன நடிக்கிறியா? நீ இப்போ யார் கூட இருக்கியா? அவங்க கூட என்ன விளையாடுறியா? நல்லா யோசிச்சு பாரு. மாட்டிக்கிட்டீங்கன்னா நீ தான் சமாளிக்கணும். அதுக்கு தான் உன்னோட ஹெல்ப் கேட்குறோம். என்ன நானா? ஆமாம், நீ தான். வேற யாரு? என்னாலலாம் முடியாது. என்ன ரேஷ்மா, மறந்துட்டியா? நான் என்ன சொன்னேன்னு தெரியும்ல. சரி, நான் பார்த்துக்கிறேன். என்னவோ பண்ணுங்க. அந்த பயம் இருக்கட்டும், வைக்கிறேன். இந்த பிரீத்தி என்னதான் பண்றதே தெரியல. அவளை எப்படிதான் சாவடிக்கிறான். சரி, சிவா சார்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். இன்னும் இவர் எடுக்க மாட்டாரு. ஒருவேளை தூங்கியிருப்பாரோ? தூங்கியிருப்பாரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, காலைல ஆஃபீஸ்ல போய் சொல்லிக்கலாம். சார், அவங்க பிளான் என்னன்னா ரம்யா வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வரப்போறாளாம். என்ன? அதெல்லாம் முடியாது, அவளாம் வரக்கூடாது. அத்தி இரு, ஃபர்ஸ்ட் என்னன்னு முழுசா கேட்கலாம், சரியா? சரி. நீ சொல்லு ரேஷ்மா. அவன் வந்து இன்னிலேருந்து ஆஃபீஸ்க்கு வருவாளாம் சார். இங்கே ஒளிஞ்சுதான் இருப்பாளாம். உங்களுக்கு தெரியாம நான் பார்த்துக்கணுமா? அப்படியே சப்போஸ் உங்களுக்கு தெரிய வந்தாலும் நான் தான் சமாளிக்கணுமா? அப்படி இல்லைன்னா சிவா கிட்ட என்னை பற்றி சொல்லிடுவாளாம். அவளுக்கு இதே வேலையா போச்சு. ஆவுனா யாராச்சும் மிரட்டுறது. டே சிவா, கோவப்படாத, அமைதியா இரு. அவளுக்கு வேற வேலையே இல்லையடா. எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் மிரட்டுறது தான் வேலையா? என்ன மச்சான் பண்றது? நீ சைலண்டா இரு. நான் சரின்னு சொல்லியிருக்கேன் சார். நீங்க இப்போ என்ன முடிவு பண்ணலான்னு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருவான்னு நினைக்கிறேன். சரி, வரட்டும், விடுங்க. என்ன? ஆமா, நிதிஷ் சொல்றதும் கரெக்ட் தான். வரட்டும், விடுங்க. டே அருண். ஹே ஆத்தி, எதுக்கு டென்ஷன் ஆகுற? டே அண்ணா, மறந்துட்டியா? அந்த ரம்யா அருண் என்னென்ன பண்ணா எல்லாத்தையும் மறந்துட்ட நீ. நாங்களாம் இருக்கோம்ல, விட்டுருவோமா? என்ன விளையாடுறீங்களா? நம்ம இருக்கும்போதே தான் பண்ணான். நிக்கி, நீயும் என்னடி ஆத்தி கூட சேர்ந்து இப்படி பேசுற? இந்த விஷயத்துல நான் ஆர்த்திக்கு தான் சப்போர்ட்டாக நிற்பேன். ஆல்ரெடி நாங்கள் இருந்ததுனால தப்பிச்சாங்க அருண் அண்ணா. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியும்ல. சரி, புரியுது. இனிமே கேர்ஃபுல்லா இருக்கலாம். அப்போ அவளை வர சொல்ல போறீங்க அதானே? ஆத்தி, நான் சொல்றது கேள்டி. நான் ஒன்றும் கேட்க தயாரா இல்லை. ஆத்தி, நான் சொல்றேன்ல, அவள் வந்தாதானே அவள் என்ன பண்றான்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் சொன்னேன் ஆத்தி. அருணை நானே பார்த்துக்கிறேன், சரியா? முழு பொறுப்பாக எடுத்து நானே அவனை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஆத்தி, நானும் இங்கே தானடி இருக்க போகிறேன். என்னவோ பண்ணுங்க, போங்க. ஆத்தி. சரி விடுங்க, நாங்கள் ஆர்த்தி கிட்ட பேசிக்கிறோம். நீங்கள் சும்மா அதை பற்றி பேசாதீங்க. இப்போ என்ன, அதான் உங்கள் முடிவா? ஆமாம், அதை தவிர வேற ஏதாச்சும் இருக்கா? சார், இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ஆர்த்திக்கு தான் பிடிக்கலையே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேஷ்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ அவங்ககிட்ட கேஷுவலாகவே இரு. அப்புறம் நம்ம யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, புரியும்ல? அப்படியே நடந்துக்கோங்க. சரி. மூஞ்சி அப்படி வச்சுக்காதடி. ட்ரை பண்ணுறேன். சரி சிவா, என்ன அப்படியே நின்றுட்டே இருக்க போறியா? இப்போ பாரு, அவளுங்களால நமக்குள்ளே தான் பிரச்சனை வருது. கடுப்பாக வருதுடா எனக்கு. எத்தனை நாளைக்கு தான் விட்டு வைக்க போகிறீங்கன்னு தெரியல. அப்படியே மச்சான், விட்றா, பார்த்துக்கலாம். சரி, சக்தியும் துர்காவும் என்ன அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா? நானும் போகல. ஏன்? எனக்கு இங்கே இவங்க கூட இருக்க தான் பிடிச்சிருக்காங்க. போனால் போர் அடிக்குது தெரியுமா? ஆமாண்டா, நானும் அவங்க கூடயே இருக்கேன்டா. எனக்கு அங்கே போய் தனியாக ஒர்க் பண்ண பிடிக்கல. அப்படியா? இப்போ அதுக்கு என்ன தான் பண்ணுறது? சரி மச்சான், அப்போனா நான் வந்து டெய்லி மார்னிங்லேருந்து ஒரு 3 o'clock வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்துடுறேன், சரியா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. 10 மணிக்கு போக போகிறேன், 3 மணிக்கு வரப்போகிறேன். அதுவும் இல்லாமல் அங்கே நடக்கிற விஷயம்லாம் எனக்கு தானே தெரியும். ஸ்ரீ, போகலாம் தானே? எனக்கு இவங்க கூட இருக்கணும் போல தான் இருக்குது. சரி வரேன், இன்னைக்கு வரேன். சரி, நீ ஒரு நாள் விட்டு கூட வா. சரி. ஆர்த்தி, எனக்கு உங்களோட கஷ்டம் என்னன்னு புரியுது ஆர்த்தி. கண்டிப்பாக எரிச்சலாக தான் இருக்கும். விடு, வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. நாங்கள் இங்கே தானே இருக்க போகிறோம், பார்த்துக்கலாம், சரியா? சரி ஸ்ரீ, நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடு. மூஞ்சி இப்படி வச்சுக்காதடி, நல்லா இல்லை. விடு. சரி, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க. என்ன, நாங்களா? அப்போ இங்கே வர ப்ராஜெக்டை யார் தான் செய்வா? அது உங்களுக்கு என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்கணும் அதை உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, புரியுதா? அதை கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி பண்ணலினா அவங்கள அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்கிடலாம், புரியுதா? ஆமாம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களான்னு மட்டும் பாருங்கள். இல்லைன்னா தூக்கிடலாம். தேவைலாம் பாவம்லாம் பார்த்துட்ருக்காதீங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்ன அருண். இவளுங்க எல்லாமே பாவம் பார்த்து விடுறவளுங்க தான். அப்படியாடா சக்தி? சக்தி தான் எங்களுக்கு ஹெல்ப்பாகவே இருக்க மாட்டான். அவனை தூக்குறீங்களா? அது எப்படி முடியும்? அவன் தான் ஓனர் ஆச்சு. சரி சரி சரி, வாங்க நம்ம போகலாம்.
ஏய் ஆத்தி, ஏய் இங்க, ஐயோ என்ன முறைக்கிறா பா சாமி. அருண் நீ செத்தடா அன்னைக்கு. அதை வேற ஏன்டா சொல்ற? தெரியுதே. சரி ஸ்ரீ நீங்கே இரு, நம்ம கிளம்பலாம். சரிங்க விக்கி. நிக்கி, வர்ஷா, துர்கா, ரேஷ்மா வாங்க போலாம். நீ எங்கே நின்றுட்டு இருக்கோம்? ஏய் ஆத்தி, சரிடா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் அருண் போய் ஆத்தியை சமாதானப்படுத்து, வேற வழி கிடையாது உனக்கு. சரி மச்சான். சரி நான் போயிட்டு வரத்துக்குள்ள நீங்களும் ஆத்தியும் சமாதானமாயிருக்கீங்க, புரியுதுல்ல? சரி ஸ்ரீ, போயிட்டு வாங்க 2 பேரும். அப்புறம் டே சிவா, தயவு செஞ்சு மூஞ்சி இப்படி வச்சிருக்காத, பார்க்க முடியல. போயிட்டு வா. ஏய் இப்போ என்ன அந்த ரம்யா உள்ள விட்டு இப்போ இன்னும் பிரச்சனையை அதிகமாக்க போறீங்க, வேணா பாருங்க. டி சிவா, அப்போதானே நமக்கும் தெரிய வரும், இல்லைன்னா தேவையில்லாமல் ரேஷ்மா தான் மாட்டுவா. இப்போ நம்ம அவகிட்ட ஸ்ட்ரைட்டாக ஏதாச்சும் போய் பேசினோம்னா. புரியுது, ஆனால் ஆர்த்தியோட நிலமை எனக்கும் புரியுதுடா, புரியாமலாம் இல்லை. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலாம். அருண் ஃபர்ஸ்ட் போய் பேசிட்டு வரட்டும் ஆர்த்திக்கிட்ட. சரி மச்சான், நான் போய் பேசிட்டு வரேன். அவள் இந்த ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை, இன்னும் வந்தால் என்னென்ன பிரச்சனை ஆக போதோ தெரியல. டி சிவா, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருந்தால் இருக்கிற பிரச்சனை யாரா பாப்பா? ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், புரியுதா? பா வந்து சைலண்டாக இரு. சரிடா. ஆத்தி இங்க பாரு, எதுக்கு இப்படி இருக்க? ஆத்தி சாரி ஆத்தி, எல்லாமே என்னால தானே. அட ரேஷ்மா, நீ என்ன பண்ணுவ? உனக்கே தெரியுமா அதெல்லாம் முன்னாடியே நடக்கும்னு. நான் இதை உங்ககிட்ட சொல்லாமே இருந்திருக்கணும்ல. அப்படிலாம் இல்லை ரேஷ்மா, நீ சொன்னனால தானே தெரிஞ்சுது. ஆமா என்ன ஆத்தி, உனக்கு எங்க போச்சு தைரியம்லாம்? பஸ் பிடிச்சி ஊருக்கு போயிடுச்சு. ஆத்தி நீ இருக்கியே, சரி எந்திரி ஃபஸ்ட்டு. இல்லை நான் எந்திரிக்கல, எனக்கு மனசு சரியில்லை, என்னை விட்டு போங்க. தோப்பர்றா, விட்டு போகிறதாமா? சரி வாங்கடி போயிடலாம். போகாதீங்கப்பா, இங்கேயே இருங்க. குழந்தை மாதிரி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்க, என்ன தாண்டி பண்ணுறது? அட ஆத்தி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவள் வந்தானா பிரச்சனை பண்ணானா அடுத்த தடவை குன்னி போட்டுடலாம். இப்போ எதுக்கெல்லாம் என்னால் கூடுறீங்க? கொலை பண்ணுற மூஞ்ச பார்த்தேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இப்போ என்னை பார்த்தா டேராகவே இல்லையா? கொஞ்சம் கூட இல்லை. சரி விடுங்க, ஆத்தியை பாருங்க. ஆத்தி, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், ஏதாச்சும் நடக்க விட்டுருவோமா? அருண் சும்மா என்ன ஏதோ சொல்லி அதில் பிளான் பார்க்காதீங்க. அவன் எப்படியும் அங்கே ஜாலியாக இருப்பான். அது சைலண்டா இருங்க. இப்போ பாருங்க, 1 நிமிஷம் எல்லாம் பின்னாடி போங்க. என்னைக்கு நீ தானே, உனக்கு இருக்கு. அருண், நீ எதுக்கு இங்கே வந்த? என்ன மேடம் பயந்துட்டீங்களா? நான் எதுக்கு பயப்படணும்? என்ன அருண், நீ தானே உன்னோட ஆஃபீஸ் ரூமா? எந்திரிச்சு கிளம்பு ஃபர்ஸ்ட்டு. நீங்களாச்சும் சொல்லுங்க. இதோ சொல்கிறோம். என்ன அருண் என்ன அப்படி பண்ணுறீங்க? ஐயோ, நீ சொன்னதை பார்த்து நானே பயந்துட்டேன். அருண் என்ன பண்ணுற, விடு ஃபர்ஸ்ட்டு. முடியாது. இவங்கெல்லாம் இருக்காங்க, என்ன குழந்தை மாதிரி வச்சிட்டு இருக்காத. ஓ அப்படியா மேடம், இவ்வளோ நேரம் யார் இங்கே குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தது? நீங்களுமா? என்ன ஆத்தி, எவ்வளோ ஒரு ரம்யா, அவளுக்கு போய் இப்படி பயப்படுற? உனக்கு என்ன, உனக்கு என்னோட வழி வந்தால் தானே தெரியும். ஏன் ஆத்தி, எனக்கு அந்த கஷ்டம் வந்தது இல்லையா சொல்லு. இருந்தாலும் லூசு, உன்னை அவள் சொன்னதை நான் நம்பினேன். இப்போ அப்படி கிடையாதுல்ல. அதுவும் இல்லாமல் என்னை அவள் பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே பேசினாலும் நான் முன்ன மாதிரி பேசுறதுக்கு நான் என்ன முட்டாளா? கரெக்டான பாயிண்ட். அதுவும் இல்லாமல் அப்படியே பேசினா நீ என்னை சும்மா விட்டுருவியா? உன்னை என்னை எப்படி அடிச்ச அந்த மாதிரி அடிக்க மாட்டேன் நீ. அதானே ஆத்தி எவ்வளோ தைரியசாலி. எனக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? என்னடா ஆர்த்தி சமாதானம் ஆனாலே இல்லையா? நிதிஷ் நீயா? டேடி விட்ரா. முடியாது. ஐயோ நிதிஷ் நான் வர பார்க்குறாரு, விடு. முடியாதுடி. ஆர்த்தி நான் தானே. எல்லாரும் முன்னாடியே சின்ன குழந்தை மாதிரி நீ ட்ரீட் பண்ணுறாங்க. அப்பாடி, ஒரு வழியா ஆர்த்தி சமாதானம் ஆயிட்டா. என்ன நடக்குதுங்க? இந்த ஆர்த்தி என்ன அருண் மேலே உட்காந்துட்டு இருக்கா? அது எல்லாரும் முன்னாடியும் இந்த லட்சத்தில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாளுங்க. இவ்வளவு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் ஒழுங்காக இருக்காளுங்க, எப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டு. சே, இந்த கன்றாவையெல்லாம் பார்க்கணும் தலை எழுத்து. சே, சரி போய் ட்ரைனிங் கொடுக்க வேணாமா ஆர்த்தி? என் அண்ணா இவன் கூட சேர்ந்து நீ என்ன ஓட்டிட்டு இப்போ போய் ட்ரைனிங் கொடுக்கலையா? நான் கேட்குறேன், உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு இரு. ஏய் சரி போங்க போய் சீக்கிரம் ஒர்க் ஆரம்பிங்க. அப்புறம் அருணை நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? உன் பொறுப்பில் தான் விட்டு போகிறேன், பார்த்துக்க. சரிங்க மேடம், பார்த்துக்குறோம்.
டே மச்சான், இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலடா. சரி வா, எதா இருந்தாலும் நம்ம தானே சமாளிச்சாகணும். ஆமாண்டா. என்ன எதுக்கு என்ன வர சொன்ன? ஐயோ ஓவரா பண்ணாத. சரி ரம்யா வந்துட்டா, அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓ அம்மா எங்க இருக்காவ? எதுக்கு? அப்பதானே இந்த பக்கம் யாரையும் வர விடாம பார்த்துக்க முடியும். ஆமாம்மா நீ சொல்றது கரெக்ட் தான். என்னோட கேபின்ல தான் இருக்கா. என்னோட கேபின் தானே யாருமே வர மாட்டாங்க. நல்லா தான் யோசிக்கிறேன். உங்ககிட்ட ஒன்றும் பாராட்டு கேட்கறதுக்காக நிற்க வர சொல்ல சரியா? அம்மா என்ன அந்த ஆர்த்தி அருண்மடியில் உட்காந்துக்கிட்டு என்ன ஓவரா பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க என்ன பண்ணா உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. இதை பாரு ஓவரா பண்றானா நீ? இப்போ என்ன கேட்டதுல உண்மையை சொல்லிட்டு போனா என்ன உனக்கு? அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க. தேவையில்லாத பேசிட்டு இருந்தா வச்சுக்கோயேன், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? வரைஞ்சிருவேன். ஏய்